இது முழுக்க முழுக்க ஒரு முறையான திட்டமிடல் இல்லாமல் 7 மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் இது ஏற்பட்ட உண்மையிலேயே இது ஒரு விபத்து. ஆக அந்த திட்டமிடல் செய்யாதவர்கள் எப்படி இன்னைக்கு வந்து சென்னையில் ஒரு பில்டிங் வந்து செத்து போச்சுன்னா அந்த இன்ஜினியர்ஸ் பொறுப்பா கைது பண்றோம், அதனுடைய கான்ட்ராக்டரை கைது பண்றோம். அந்த மாதிரி இது முறையா திட்டமிடாதவர்களை இனம் கண்டு அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டிக்கணும். இதுல வந்து விஜய் எல்லாரையும் வர வச்சு அங்க ஒரு மயக்கத்தை உருவாக்கி அவர் கொண்டுட்டாருன்னு சொல்லல. அவரை பார்க்க வந்த அவருடைய ரசிகர்களும் அவரை பார்க்க வந்த பொதுமக்களும் இறந்திருக்கிறார்கள். அதற்கு அவர் தார்மீக பொறுப்பு ஏற்கணும். என்னுடைய அழைப்பின் பேர்ல தான் வந்தாங்க. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, இனி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காது, வருங்காலங்களில் நான் பார்த்துக்கிறேன், இதற்காக பொதுமக்களிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். அந்த மனநிலையில் இருந்த அதனால விமான நிலையத்திலே வந்து 30 பேர் இறந்துட்டாங்களா, என்ன விஜய் சார் பதில் சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டீங்க. அப்ப இருந்த மனநிலையில் என்னால் பேச முடியல, மன்னிச்சிங்க, இனி இது போன்று நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு அப்பீல் அவர் மக்களை கையெடுத்து கும்பிட்டு ஒரு மன்னிப்பை கோரி விட்டு இருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. மக்களை நம்ம தமிழர்கள் இன்னைக்கு அந்த 51 குடும்பங்கள் கூட விஜய் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லல. ஏன்னா அது பெரும்பான்மையர்கள் ரசிகர்கள், விஜய் அப்படியே உயிரா நேசிக்கிறவங்க. ஐயோ விஜயை பார்த்தா போதும், எங்க தளபதியை பார்த்துட்டா போதும், எனக்கு அவர் தான் கடவுள், எனக்கு என்னுடைய கணவரை காட்டில் எனக்கு அவர் தான் பிடிக்கும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு முறை அவங்க கிட்ட ஒரு கைகூப்பி ஒரு வருத்தத்தை தெரிவித்து ஒரு மன்னிப்பு கோரியிருந்தா கூட அவர்கள் மனம் ஆறி இருக்கும். இன்னைக்கு ஆறல. நேத்தி வரைக்கும் சீமான் என்ன சொன்னாரு, என் தம்பி வரலன்னா என்ன, அண்ணன் நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணி பேசினாரா இல்லையா? திருமாவளவன் நேற்று வரைக்கும் விஜய் அவர்களை விமர்சனம் செய்யாம இருந்தார் அல்லவா, இன்னைக்கு விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னார். விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த அறிக்கை ஒட்டுமொத்த தமிழர்களை கொதிப்படைய செய்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஒரு அரசியல் தலைவனுக்கு பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், அடக்கம் வேண்டும். நீங்க வந்து முதலமைச்சருக்கே சவால் விடுறீங்க, என்ன கைது பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்ப இது எந்த விதத்தில் 41 உயிர்களை பலி கொடுத்து ஒரு 7 வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு இரங்கல் சொல்லாம முடிஞ்சா நான் பனையூர் வீட்டில் இருப்பேன், அலுவலகத்தில் இருப்பேன், என்ன வந்து பழி வாங்குங்க, என்ன வந்து ஸ்டாலினுக்கு என்ன உங்களை பழி வாங்கின நோக்கமா?